நாம் வந்து இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா நாங்கள் வந்து குவிஸ் காம்படிஷனுக்கு வந்திருக்கோம் எங்கள் காலேஜில். தோத்துட்டு வர போகிறோங்க. நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலை. நாங்கள் வந்து போயிட்டு பிங்கி பாங்கி போடுவோம். இந்த லூசு வீட்டுக்கு தான் வந்தோம். எங்களை ஏமாற்றிட்டாங்க ஆட்டோக்காரங்க. ஆட்டோக்காரங்க நான் நல்லா தெளிவாக சொன்னேன் 15 ரூபா. ஆமாண்டி, நாங்கள் மதுரைக்காரிகள். வேஸ்ட்டு சொல்லிக்கோங்க, சொல்லிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் அங்கே போய் பார்க்கல. நாங்கள் எந்த காம்படிஷன்னா என்ன ஈவெண்ட்னா மாமதுரை விழான்னு ஒன்று, அந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். நான் இப்போ வந்து இன்னொரு விளாகர் வந்து உருவாக போகிறாங்க. என்னாச்சுன்னா அவளுக்கு வந்து யூடியூப் சேனல் அவர் ஹெச்ஓடி சார் உன்னோட எய்ம் என்னன்னா ஸ்டார்டிங் யூடியூப் சேனல் வித் மை ஃப்ரெண்ட்ஸா. அதை எப்போ நீ படிச்ச? அவர் எதுவும் ரீடு கூட பண்ணலையே. நானும் அதை பற்றி நானும் சரி எய்ம்னு பிள்ளை நிறைய எழுதுனா யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறேன். இருந்தாலும் லைட்டாக கவலையாக தான் இருக்குது. எனக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டோம். காது கிட்டுச்சா இல்லையா? அம்மா என்னைய மன்னிச்சுக்கோமா, நான் தெரியாம கொடுத்துட்டேமா. நல்லா பேசுறாங்க. எங்க அம்மா என்னைய செருப்பு வண்டிக்கு தொடப்ப கட்டி கஷ்டப்பட்டு சாப்பாடு நீங்கள் தான் கொடுக்கணும், காசு இல்லைங்க. வாங்க இங்கே போய் ரோடோட எங்கே ஏதாச்சும் கோயில் இருக்க போய் பிச்சை எடுப்போவாங்க. கோயிலெல்லாம் பிச்சை ஆமாம், அன்னதானம் போடுவாங்க. அந்த சாப்பாடு சாப்பிடலாம். உனக்கு அன்னதானம் எங்கே போக போகிறாங்க? ஏதாச்சும் கோயில் இருக்காடி? அது இருக்கு. அது தண்ணி வாங்கலான்னு போகிறப்ப கரெக்டாக பஸ் எடுத்துட்டாங்களா, தாண்டி போனோம். இந்த மேடம் எப்படி தெரியுமா, திருமங்கலம் போகணும்னு சொன்னால் விருதுநகர் பஸ்ஸில் ஏற இங்கிட்டு போகுது பஸ், இங்கிட்டு போதான். தண்ணி வருது. எங்கிட்டு போனோம்? பவி வேமா வேமா ஏறுங்க, நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர். ஹாய்மா. நாங்கள் வந்து இப்போ அந்த ஈவெண்ட் நடக்கிற பிளேஸ்க்கு வந்துட்டோம். ரொம்ப பயப்படுறா பவி, ஸ்டேஜில் ஏற்றி சிங்கப்படுத்த போகிறாங்க. என்ன பவி, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அவ்வளோதான், அச்சிங்கப்பட்டு சாப்பிட்டு தெரிஞ்சதான் சொல்லுவோம், அவ்வளோதான். என்னாச்சு அஜித்தெல்லாம் பாருங்க எவ்வளோ கூலாக ஜாலியாக இருக்காங்க. இப்போலாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் எங்களோட என்எஸ்எஸ்ல வாலண்டியர்ஸ்லாம் வந்திருந்தாங்க எங்கள் காலேஜில். அவங்களாம் வந்து கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு வந்து ஒரு 3 o'clock அந்த மாதிரி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அது வரைக்கும் உட்காந்து நல்லா வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். அங்கே டீ கொடுக்குறாங்க, இப்போ வாங்கிட்டு வருமா? நாங்கள் டீ இருப்போம்.
Very good afternoon, students. Mr. Shenad Lal, Vice Chairman of IIM Madurai, and Deepak. Thank you, Deepak, for having me here, Chairperson of Innovation Vertical, and Bert Ashley. I think there's a lot more to say about him. He's a researcher, he's a guitarist. One of it is not active as of last year. Okay? Question 2. What is the new word that has been added to the Olympic motto? You can give me either the English word or the Latin word. Current affairs. Question 3. What name from pop culture is given to this animal which has a red color, reddish tint to its skin due to erythritol? 4. This complicated chemical reaction happens in what daily activity? In activity. 5. Basically, the question is, which was the first organization to win a Nobel Prize, and which country is it from? And to help you find it out, I've given you an asterisk cartoon. 6. What is special in this? Okay, question 11. What is the reason for these tweets which all complain that the Spanish team are not singing the national anthem? இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ சீரியஸாக வந்து வாட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து 4 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ முடிஞ்சால் ப்ளாகில் போடுறேன். அண்ட் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குதுல? 24 கொஸ்டின்ஸ் இருக்கு. பாருங்க, 240 அவுட் ஆஃப் 240 வாங்குறோம். 240 ஜெயிக்கிறோம். இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்ட கொஸ்டின்ஸே எங்களுக்கு தெரியல. அது வந்து எப்படின்னா, ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் என்ன கேட்குறேன்னு கூட புரியல. ஆனால் அதுக்கு ஆன்சர் பண்ணாங்க எல்லாருமே. எங்களுக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுது. வந்து ஓப்பன் கேட்டகரினால நிறையா பேர் ஸ்டாஃப்லேருந்து எல்லாமே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதே எதுவும் அவ்வளோதான். எப்படி வந்து குவிஸ் முடிச்சாச்சு. ஆனால் ஒரு எவ்வளோ ரைட்டு பாபி? ஒரு 24ல் 20 கிட்ட கரெக்டாக இருக்கும். எனக்கு விசிறிச்சு நல்லா தான் இருந்துச்சு. பட் ஓரளவு நான் கரெக்டாக பண்ணேன். ஆமாம், நல்லா தான். ஆனால் நம்ம என்ன ரைட்டை நினச்சது தானே வந்துச்சு. மாற்றி மாற்றி எழுதி வச்சுட்டு விட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ முட்டை பப்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அங்கே வந்து நிறையா இருக்குது, ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன இருந்துச்சு அங்கே? பொட்டேட்டோ இருந்துச்சு. அதுக்கப்புறமா எக் பப்ஸு, முட்டை பப்ஸு, ஹோம்மேட் குக்கீஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. டோனட்ஸ், கேக்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாமே ஹோம்மேட்ஸ் வந்து. தென் மில்க் ஷேக்ஸ், ஜூஸ். நாங்கள் முட்டை பப்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். எங்களுக்கு முட்டை பப்ஸ் தான் பிடிக்கும். ஆச்சு என்ன இப்படி சாப்பிட்டுருக்கு. ஸோ இனி வந்து ஒரு 8 டீம் எடுப்பேன்னு சொன்னாங்களா. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து சூப்பராக பயங்கரமாக ஆன்சர் பண்ணுறாங்க அவங்கலாம். நான் வந்து ஒரு 8 டீம்ஸ் எடுப்பாங்க. கண்டிப்பாக நாங்கள் வரமாட்டோம்னு எங்களுக்கு தெரியும். அதனால வீட்டை பார்த்து கிளம்புறதா நீ வேறு. ஆனால் இருந்தவங்களுக்குலாம் பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் இல்லைல்ல, வேலை போனவங்க மட்டும்தானே. அதனால நம்ம வீட்டை பார்த்து கிளம்பலாம். முட்டை பப் சாப்பிட்டாச்சு. அது வந்து 30 rupeesக்கு வந்து ஒத்தியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் இது வந்து எவ்வளோடி 40 rupees ஒன்று. நல்லா தான் இருக்குது. பவி தான் பே பண்ணி பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏமாத்திட்டு செக்யூரிட்டி ஆள் பண்ணதை கூட மற்றவங்க பண்ணாமல் இருந்தாங்க. என்ன நம்மளுக்கு வந்துடும் சொல்கிறேன். இவளுக்கு ஒரு நம்பிக்கை அப்புறமே இல்லை, நம்ம வந்துட மாட்டோம். டவுட்டு இருந்துட்டு போமா. அப்போ என்ன
சொன்னாங்கன்னா நம்மளுக்கே தெரியல, நம்மளுக்கு தெரியலன்னா வேறு யாருக்கு தெரிஞ்சிருக்க போது அப்படின்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக நம்ம நல்லா பண்ணியிருப்போம். நம்மளுக்கு தெரிஞ்சதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்மளுக்கு தெரியாதான் அவங்க எப்படி சொல்கிறேன், நம்ம தான் அறிவாளி, நம்மளுக்கே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதனால் இருந்து ரிசல்ட்டை பார்த்துட்டு போக சொல்கிறோம். நாங்கள் வந்து இருந்து எந்தெந்த டீம் செலக்ட் ஆகின்னு பார்த்துட்டு சப்போஸ் நாங்கள் செலக்ட் ஆகிருந்தால் போவோம், இல்லைன்னா வீட்டுக்கு போவோம். அது பெயிண்டிங் சாடி நாங்கள் வந்து இப்போது பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இனிமேல் இங்கேருந்து நான் திருமங்கலம் பஸ் பிடிச்சி அதுக்கப்புறம் என் ஒரு பஸ்ஸுக்கு போகணும். ஸோ வீடியோ அதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நச்ச விலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதீங்க. நீ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.